அவர் தடுக்கட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு. இந்த மகாநாடு வேற என்ன? செத்திரிவிட்டு காட்டு வளவு. செத்திரிவிட்டு காட்டு வளவு அவங்க தை கிராமங்கள். ஆண்கள் அம்மார்களும் பெண்களாக வந்து நம்ம தைவங்களும் 10,000 கடனாளி போல் கட்டி இருக்கிறார்கள். ஏன் இந்த காரணம்? ஐலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி அக்கால வரமேஸ்வரி வாங்காளியம்மனுக்காக மகா கும்பாபிஷேகம் போட்டிருக்கிறார்கள். இப்படி மகா கும்பாபிஷேகம் போட்டு சுத்தோட்டத்தில் நம்முடைய நாடு கண்டுகளிக்க வந்த ரசிக பெருமக்களுக்கும் நம்முடைய கணவதி கலிவண்ணா நாடக மூலியமாக உணவாத நன்றி வணக்கம். அவர் தான் என்னுடைய பேர் தான் திருலோகச்சாரி நாரத மகாமுனிவர். உண்மைதான். அப்படி இருந்தாலும் தாயார் தந்தையார் யார் தெரிவிக்கிறேன். பிரம்மானந்தம் என் தந்தை சந்திரமுகன் என் தாயோ கலைவாணி வளப்பத்தாய் கலைவாணி. அப்படி இருந்தாலும் என் தாய் கலைவாணியாக இருந்தாலும் தக்கன தரணியை சாபத்தை விட்டார். அது சாபத்துக்கெல்லாம் போனா காலங்கள் கிடையாது. நம்மளுக்கு காலங்கள் கிடையாது. ஏனென்றால் சிவனுக்கும் சக்திக்கும் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு இந்த அண்டர்ந்த சராசரத்தை கலக்க முடியாது. சக்திக்கும் சிவனுக்கு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு சக்தியை எது ஓராண்டு காலம் எங்கே செல்ல வேண்டும் காரியமாக இருக்க வேண்டும் சொல்லி சிவன் கலக்கி விட்டார்கள். அதுக்கு பிறகு சக்தியானவர் நினைத்து இருக்கிறார். இந்த அண்டர்ந்த சராசரத்தை கலக்க வேண்டும் என்று சொல்லி நான்கு சூரரை படித்திருக்கிறார்கள். நான்கு சூரரை படிக்கும் பொழுது இன்றைய தினம் அந்த சூரரை எப்படியாவது மடிக்க வேண்டும். மூஞ்ச பிடிச்சிருக்கு ஒரு போட்டோ பிடிச்சிக்கிட்டா 30க்கும் போறதுக்கு தான் அதே மாதிரி அது கடாமதை வாக்காளி போது மாட்டேங்கிறாய். கொஞ்சம் பொறுத்தையான ஆள் வந்து செய்து இருப்பேன். மனுஷனா யாரா நீ? கொஞ்சம் பொருளா என்னடா கொண்டு வாங்காளி போத மாட்டேங்கிறா. ஐயா என்ன அடிக்க வேண்டாம்.
அடிக்க வேண்டாம் ஒதுக்க வேண்டாம் நான் அடிப்பட்ட பாய் கிடையாது. கட்டைக்கும் அடியான அங்க புண்டை நோவுதான் என்ன சொல்லக்கூடாது வாயில முட்டு இப்பதான் பாடப்படி கண்ணு ஆகப்பட்டவர் நீங்கள் என்ன அடிக்காம இருந்தீங்களா? மூக்கள் அப்படி விரல் தூக்கி அப்பா ஓட்டுப்பட்டி ஓட்டுப்பட்டியா அப்பா மக்களே உங்கள் திருமலைக்கு உங்கள் 4 பிள்ளைகளும் சரணம் சரணம் சரணாகதி என்று 1000 கோடி மலரை கொண்டு வந்து உங்கள் பாதத்தில கொட்டி சரணாகதி வாட்டம் வராது. என்ன வாட்டம்? அப்படி ஆட்டு அந்த வாட்டம் எனக்கு வராது. ஆனால் ஆயுஷ்மான் பவா ஆயுஷ்மான் பவா உங்களுக்கு 4 வரைக்கும் ஆயுஷ்மான் பவா கண்கள் நீண்ட காலமாக ஆயுஷ்மான் பவா. ஆனா சூரர்களே நீதான் என் தந்தையா? இல்லை நான் முட்டு முடிவுறா கேனா நான் எதுவுமே தெரியாது. முட்டு முடிவர் அப்படி என்றால் நான் உனக்கு தாயவங்க தன்னையை தேடி வர வேலையிலே இந்த முட்டாள் முடிவர் இல்ல முடியும் நீதானா சொன்னப்ப முடியும் அப்படி நான் வாடு மூடு புரியல அப்படி என்றால் நான் ஒண்ணு தந்தை இல்லையா? இல்லை இல்லை. அப்ப தந்தை இல்லையா? எங்க 4 பேரை தேடி ஒருவேளை வந்தீங்கன்னா எங்க கொல்ல வந்திருக்கிறியா? ஆயுஷ்மான் பவா கிடையாது. இங்க வாடா. அட சொல்லுனே சொல்லு. நாங்க வருங்கள் என்ன போறோம்? வரடா. ஏடா அத்தாச்சோடு கணாப்பு நிக்குது. அதை அடிச்சா கூட நோடுதுடா இது. அடங்க
ஆனா சூரர்களே செய்தி சொல்லுதாக இருந்தால் உங்களுடைய 1000 கீழே வச்சுன்னா நான் சொல்லுவேன். 1000 தான் அது குறைஞ்சாலும் எச்சு வர போறது இல்ல. ஆயுதங்கள் கம்மியா தான் வரும். தேவர்களுக்கெல்லாம் ஆமா அந்த தேவர்கள் அவர்களுக்கெல்லாம் அவகாரம் உங்களுக்கு அசுராஜே குமாரன் உபகாரம் அப்படியே கண்டாவே எனக்கு நான் கூட உலகத்திலே பிரம்மன் மார்பிலே பிறந்த 9 குலாச புத்தகங்கள் ஊரா உடுக்கு ஊரவாய பேசு ஓடிக்கிட்டா தெரியாது உங்களுக்கு இருந்தாலும் முடிவிருக்கலாம் ராஜரிசல் பெயர்விட்டவர் உண்மைதான் முற்கால பிற்கால நிகழால் சொல்லப்பட்ட நாரத மகாபலிவர் எப்படி நினைத்த நேரத்திலே தினத்திலே அதாவது போய் நிற்பார். நன்மை தீமை சொல்லிக் கொடுப்பவர் நாரதன். ஒரு இடத்துல பாதாளத்து வைக்கிறான காலிட்டு வைக்கிறானோ அந்த இடமும் குட்டி சொல்றோம். எதுக்காக எங்களுக்கு தாய் தந்தை நீ அல்ல, நான் கிடையாது. அப்படியா? ஏனென்றால் கல்யாணம் இல்லாத பிரம்மச்சாரி யார மகாபலிவர். வாய் எப்படி ஆண்ட காட்டுற? இருந்தாலும் நிகழ்கால முற்கால பிற்கால சொல்லப்பட்ட 3 காலத்தை உணர்ந்த ஆற்றல் பொறுமை குணம் 4 வேதம் 6 சாஸ்திரம் 96 தத்துவங்களையும் கற்றுள்ளது நாரத மகாபலிவர். உன்னை கேட்டால் எங்கள் வரலாறு தெரியும். நீ சாப்பிடுற கொஞ்ச நேரம் சாஸ்திரமா? அது சாஸ்திரம், இது சாஸ்திர புராண சாஸ்திரம். அப்ப நான் கேள இருந்தாலும் எங்களுடைய வரலாறு சொன்னா உன் உயிர் தப்பும், இல்லை என்ன உன் அங்கத்தை அனுமதிவா பிறந்த வளர்த்திய வாழக்கூடிய பருதலுக்கு விருது ஜாதிகளுக்கும் ஓடி வந்தால் என்னடா சொல்லிட்டு இருக்கிற? ஓடி ஒழிந்தால் என்ன செய்வாய்? எங்கள் தாயார் காளியம்மன். சரி, காளியம்மன் இந்த அண்டை சராசக்தி ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி அம்மாளாய காளியம்மன் வைத்திருக்கிறார். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அப்படி அந்த தேவாலயம் இருக்கிறாங்களே 3 உலகம், என்ன உலகம்? சக்தி லோகம், பொண்ணு லோகம், அப்புறம் அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவருக்கு ஈஸ்வரன் இருக்கிறானே. இந்த 3 லோகத்தை நீங்கள் ஆள வேண்டும். நீங்க என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்ன செய்யணும்? வருத்தம் வாங்க வேண்டும். சந்தைக்கு புகாரம் போன வாங்கலாம் போறோம். இல்லையடா தேவா அப்படி நந்தோட நீ சின்ன பசங்க தாண்டா. ஏன்னா முந்தானே நீங்க இங்க தானே போறீங்க. ஐயா சொல்றாரு வரங்கள் பெற வேண்டும். எங்களுக்கு முத பேர் என்ன? பேரு ஒவ்வொருத்தருக்கா பேரை வச்சு விட்டுறேன். வைடா பேரு நல்லா வை பாரு. மகாசூரன் குண்டமுளகே, பெரிய குண்டமுளகே, குண்டா அடிச்சுன்னா பேர் வைக்க மாட்டேன், நான் போயிடுவேன். சொல்றா சிவமகாசூரன், நீ பிரம்மகாசூரன். இவருக்கு என்ன பேர் வைக்கலாம்? மண்ணுலியா? மண்ணுலி மச்சான். சிவமகாசூரன், ஹரிமகாசூரன், ஹரிமகாசூரன். இதெல்லாம் எத்து இந்திரமகாசூரன், ஆமா விஷ்ணுமகாசூரன், மகாசூரன். நல்லா செத்து போன மாதிரி நான் உங்களுக்கு நல்ல செய்தி கொண்டு வந்தேன். அடிக்கிறீங்க. எங்கள் வார்த்தைக்கு பதில் வார்த்தை இல்லாமல் படிக்கு, கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டா தாயின் அங்கத்திலே கருவறை போனாலும் அந்த கருவறைக்குள்ள கையோடி கஜகஜா அப்படி கரைச்சி விடுவாங்க. கருவு அப்படியே கஜகஜா கடல் விக்குது. எதுக்குள்ள கை கொடுவேன்? அந்த கருவுக்குள்ள இருக்கட்டும். ஆனால் விஷ்ணு மகாசூரன், சிவ மகாசூரன், இவருக்கு என்ன ஹரி மகாசூரன்.
இப்படி நாங்க செய்யறதுக்கு நாங்க பெரியார். இப்படி நாங்கவே பிறந்தோம். என் தாயார் அம்மாளாகிய காளியம்மன், காளியாதேவி காளிகா தேவி எங்களை நால்வரை எரி தீயிலே பெருக்க வைத்து விட்டார். வேள்வி வழியாக ஆமா, நாங்கள் நால்வே பிறந்திருக்கிறோம். பிறந்து விட்டீங்களா? உங்களுக்கு எல்லாம் என்ன செய்ய வேண்டும் தெரியும்? என்ன செய்ய வேண்டும்? எந்த தேவாதிதா இருக்கிறாங்களே சொல்ல 33 நாமத்தை நேசியும் கண்ணர் கண்ணர் சித்திரத்தால் அது சாரிடா வரணும். அதனால் என்ன செய்யணும் தெரியுமா? அம்மளாகிய காளியம்மனுக்கு சென்று வரங்களை வாங்க வேண்டும். சாகாதவரை வேகாதவரை அழியாத செல்வாங்க. ஒரு சத்தியம் நான்கு சத்தியா விருந்து வந்தா மட்டும்தான் நமக்கு சாக வர வேண்டும் என்று சொல்லி அம்மாளாகிய காளியம்மனத்தில் நாங்க பிறந்த வரலாறு சொல்லிட்டேன். ஆமா, நாரதன் மிகவும் நல்லவன். நாடீரோ சேதி தன்னை எங்களுக்கு செவியர் உரைக்க பாரு. அதுவே போதும். உனக்கு சொன்னியா உண்டு, எங்களுக்கு உண்டு, போய் வரலாம். அதனால் நான் வருகிறேன் நாராயண. உடனே வெளியே வந்தா ஐயா காளியம்மா சாப்பிட வச்சிருவேன். பின்னாடி